ஃபுல்லாக வந்து ஸ்க்ராம்பிளிங்கில் இருக்குது. சரி, இப்போ இதிலேருந்து ஆரம்பிக்கிறது இதை இதிலேருந்து ஆரம்பமா ஒயிட்லேருந்து ஆரம்பிக்கணும். ஃபஸ்ட்டு ஒயிட். ஓகே, ஒயிட்டை வந்து இங்கே வச்சுட்டு ஏற்கனவே 2 ஒயிட்டு இங்கே இருக்குது. ஆனால் நம்ம வந்து இதை வந்து கொஞ்சம் ஏபிசிடி போட்டிருக்கேன், அதை வந்து நம்ம பேஸ் பண்ணி நம்ம வந்து பண்ணணும். வந்து இப்போ இது ஏ, இப்போ இங்கே பி, இங்கே சி இங்கே இருக்குது. ஸோ பி இங்கே இருக்குன்னா இதை நம்ம வந்து பி இங்கே கொண்டாந்துட்டு இப்போ ஏபிசி. அப்போ வந்து க்ரீன் வந்து ஓரியன்ட் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்மளுக்கு வந்து இந்த டியை இங்கே கொண்டாடணும்னா இது இங்கே இருக்குது. ஸோ இதை கீழே கொண்டாந்துட்டு இதை மறுபடியும் மேலே கொண்டு போனோம்னா டி. அப்புறம் எஃப்பு இங்கே இருக்குது. எங்கே சேரணுமோ அதுக்கு நேராக கீழே வச்சுட்டு ஏதாவது ஒரு பக்கெட்டு திருப்பி இங்கே கொண்டாந்துட்டு. ஸோ ஓகே, இப்போ இது ஒன்று இருக்குது இஎஃப் ஜிஹெச். ஜி வந்து இங்கே இருக்கா, ஐ இங்கே இருக்குது. ஸோ ஐயை மேலே இங்கே கொண்டு போமா, ஐயை மேலே கொண்டு போயாச்சு. அதுக்கப்புறமேட்டுக்கு ஜி இங்கே இருக்குது. ஜி இங்கே கொண்டு போயிட்டு ஸோ இந்த ஓரியன்டேஷனில் இருந்தால் மட்டும்தான் கரெக்டாக ப்ளூ, ஆரஞ்ச், க்ரீன், ரெட்டு. இப்போ வந்து இந்த க்ரீன் எங்கே இருக்கோ அங்கே கொண்டாந்துருவோம். இப்போ இது நம்ம ஃபேஸு, இது அப்பு, இது டவுனு, இது ரைட்டு, இது லெஃப்ட்டு. இப்போ இது அப்படியே ஆப்போசிட் வச்சுட்டு இங்கே சேர்க்கணும்னா இங்கே என்ன வரணும், ரெட்டும் க்ரீனும் வேணும். அப்போ ரெட்டு க்ரீன் மேலே இருக்கா, இருக்குது, இங்கே இருக்குது. ஸோ இங்கே அப்போ இங்கே வரணும் அப்படின்னா இப்படி வச்சு பார்த்தோம்னா கரெக்டாக சேருது. ஓகே, அப்போது இதை இந்த சைடு கொண்டு போயிட்டு இப்போ க்ரீனை இங்கே கொண்டு வந்தாச்சு. இப்போ இந்த க்ரீன் இங்கே வரணும், அதாவது இங்கே வரணும். அப்போ இது இங்கே வரணும். அப்போ இதை இங்கே கொண்டு போயிட்டு மேலே கொண்டு போயிட்டு திருப்பி கீழே கொண்டு போயிட்டு திருப்பி மறுபடியும் கலைஞ்ச வெள்ளையை சேர்த்து திருப்பி கொண்டாட்டோம்னா இங்கே இருந்தது இங்கே வந்துடுச்சு. அடுத்து இந்த கலருக்கு என்ன வேணும், ஆரஞ்சு ப்ளூ இங்கே இருக்குது, ஆரஞ்சு ப்ளூ இங்கே இருக்குது. அப்போது இப்படி வச்சுட்டு இதுதான் கரெக்டான பொசிஷன். அப்போ இங்கே வச்சுட்டு இதை அங்கே கொண்டு போயிட்டு ஸோ லேயர் டு லேயராக தான் இதை நம்ம சேர்க்க முடியும். ஸோ இது சேர்த்தாச்சு. இப்போ நமக்கு தேவை ப்ளூவும் ரெட்டும். இங்கே இருக்குது ப்ளூவும் ரெட்டு. இங்கே வச்சு சேராது. அப்போ இங்கே வச்சுட்டு இப்படி வச்சு பார்க்கலாம், கரெக்டாக இருக்குது, மேட்ச் ஆகுது. அப்போ இதை மேலே வச்சுட்டு அப்பு எல்லு, மறுபடியும் அப்பு ஒரு ரொட்டேஷனு, மறுபடியும் இதை அங்கே கொண்டு போய் வச்சுட்டு திருப்பி இந்த இங்கே கொண்டாந்துட்டோம்னா ஓகே. அப்போ 2 லேயர் வந்து ஓகே ஆயிடுச்சு, சேர்ந்துருச்சு. இப்போது நம்மளுக்கு வந்து இந்த லேயரை சேர்க்கணும். லேயரில் ஏதாவது சேர்ந்துருக்கான்னா இதுதான் சேர்ந்துருக்கு. ஸோ சதுரத்தை சேர்க்கணுமா, சதுரத்தை சேர்த்துருவோம். இது இங்கே இருக்குது, இது இங்கே வரணும். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து டபுள் ரொட்டேஷன். இப்போ மேலே வச்சுட்டு இப்போ ரெட்டு இங்கே வந்துருச்சு. இது ரெண்டும் கரெக்டாக இருக்குது. இப்போ கரெக்டானது இங்கே வச்சுட்டு இது இங்கே மாற்றணும். இப்போ இது என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதே மாதிரி டபுள் ரொட்டேஷன். டபுள் ரொட்டேஷன் பண்ணிவிட்டு ப்ளூ வந்துடுச்சு, ஆரஞ்சு வந்துடுச்சு, க்ரீன் வந்துடுச்சு. ஸோ இந்த 4ம் கரெக்டாக இருக்குது.
இப்போ இதுதான் வந்து நமக்கு வந்து கம்ப்ளைண்ட்டாக இருக்குது. இப்போ எது இருக்குது அப்படின்னா இது இந்த இடம் கரெக்டாக சேர்ந்துருக்கு, இது தப்பாக இருக்குது, இது தப்பாக இருக்குது, இது இங்கே வரணும், இது இங்கே போகணும். இப்போ ஏற்கனவே சேர்ந்துருக்கு, பட் கலர் தான் இப்படி மாறணும், அதை கடைசியாக பார்த்துக்கலாம். இப்போ இது ஒரு 11 ஃபார்முலா. திருப்பி மறுபடியும் இதே சேர்த்துட்டு, திருப்பி மறுபடியும் இதே இங்கே சேர்த்துட்டு, மறுபடியும் அதாவது பொசிஷனில் வச்சுட்டோம்னா இப்போ இது இங்கே வந்துருச்சு, இது கரெக்டாக சேர்ந்துருச்சு. இப்போது இது இப்படி ட்விஸ்ட் ஆகணும், இது இப்படி ட்விஸ்ட் ஆகணும், இது இப்படி ட்விஸ்ட் ஆகணும். ஸோ ட்விஸ்ட் ஆகணும். இது ரெண்டையும் சேர்க்குறதுக்கு ட்ரை பண்ணுவோம். இது ரெண்டையும் சேர்க்குறோம்னா இப்படி வச்சுட்டு இந்த 2 பீஸை இப்படி பார்க்கணும், இதை இங்கிட்டு மாற்றணும். ஸோ 1 2 இதை மறுபடியும் மேலே ஏற்றிட்டு மறுபடியும் இதை சேர்த்துக்கிட்டு அப்படியே கையோடு இப்போ செஞ்சதை அப்படியே ரிவர்ஸ் பண்ணுறோம். 1 2 இதை மேலே ஏற்றிக்கிறோம், மறுபடியும் இதை கீழே கொண்டாந்துட்டு மறுபடியும் இதை சேர்த்தோம்னா இந்த 2 ட்விஸ்ட்டும் கரெக்டாகிடுச்சு. இப்போது இதுதான் 2 ட்விஸ்ட். இப்போ இதே ஃபார்முலாவை நம்ம இப்போ அப்ளை பண்ணலாம். ஆனால் இது 2 இப்படி சமமாக இருக்கிறதுனால இதை ஈஸியாக இப்படி வச்சுக்கிட்டு, இந்த கலர் 2 இப்படி சமமாக இருக்குது, இது இப்படி திரும்பணும், இது இப்படி திரும்பணும். இப்போ இப்படி வச்சுக்கிட்டு சேம் ஃபார்முலாவை 1 2 பச்சையை ஞாபகம் வச்சுக்கணும், பச்சையை திருப்பி கொண்டு போய் மேலே வச்சிடணும். திருப்பி இந்த பச்சையை இறக்கி 1 2 மேலே கொண்டு போகிறோம், திருப்பி கீழே கொண்டு வரோம், இந்த பச்சையை மறுபடியும் இங்கே வச்சுட்டு மறுபடியும் மேலே கொண்டு போகிறோம். ஸோ எல்லா பக்கட்டும் சால்வ் ஆகிடுச்சு. ஸோ இது வந்து இந்த பேஸை வந்து கரெக்டாக இந்த கலரை சேர்த்துட்டு லேயர் டு லேயராக இப்படி சேர்த்துட்டு லாஸ்ட்டு லேயரை அதே ஃபார்முலாவை அப்ளை பண்ணால் நமக்கு இது சால்வ் ஆயிடும். ஓகே.